ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமளா ஒரு கிராஃபிக் டிசைனர் எப்படி ஒரு மோஷன் கிராஃபிக் டிசைனராக ஆகலாம், அதுக்கு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் ஃபைலில் ஒரு டிசைன் பண்ணி வச்சிடும். இப்போது அந்த டிசைன் பண்ண ஃபைலில் நம்ம தனித்தனி லேயராக ஒவ்வொன்றும் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். தனித்தனி லேயராக நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது இதுதான் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இம்போர்ட் பண்ணி நம்ம ஒரு மோஷன் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, புரியுதில்ல? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம இப்போ டிசைன் பண்ணி வச்ச ஏஐ ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணும்போது இங்கே நம்ம ஃபுட்டேஜு, காம்போசிஷன், ரீட்டைன் லேயர் சைஸஸ், காம்போசிஷன் அப்படி இருக்கும். நம்ம ஒரு காம்போசிஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இங்கே ரைட் சைடில் க்ரியேட் காம்போசிஷன் கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அப்படி அங்கே இல்லஸ்ட்ரேட்டில் எப்படி நம்ம லேயர் பண்ணமோ அதே லேயரில் நமக்கு இங்கே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நமக்கு நார்மலாக இது ஒரு டிசைனாக இருக்குது. இதை நம்ம மோஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் அன்செக் பண்ணிக்கிறேன். அன்செக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கோபுரம் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு டைம்லைன் செட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 செகண்ட், இந்த 1 செகண்ட்லேருந்து தான் இந்த கோபுரம் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பொசிஷன் இதை கீழே பாட்டமில் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னாக்கா இங்கே ஸ்கேலு, பொசிஷன் எல்லாமே இருக்கும். இப்போ நான் இந்த கோபுரத்தை அப்படியே கீழே மூவ் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எங்கே வேணுமோ அது வரைக்கும் ஒரு 3 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் டைம்லைன் வச்சுட்டு நான் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது பொசிஷன் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக்கில் வரேன். பேக்கில் வந்துட்டு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ப்ளே பண்ணிங்கன்னா இது ஒரு மோஷனாக கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? கீழே அதாவது பாட்டம்லேருந்து ஒரு கோபுரம் மேலே வரா மாதிரி ஒரு பொசிஷன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைட்டுன்ற இந்த லேயரை நம்ம எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிற லைட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். இதை நான் பாட்டமில் மூவ் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லைட்டை இதுக்கும் நான் பொசிஷன்லேயே பண்ண போகிறேன். இப்போ லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு எங்கே பொசிஷன் வேணுமோ அங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எது வரைக்கும் வேணுமோ, இப்போ 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இப்போ நான் மறுபடியும் நம்ம எங்கே வரைக்கும் பொசிஷன் வேணுமோ அது வரைக்கும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போது நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு தனியாக மோஷன் ஆகும், இந்த லைட்டு தனியாக மோஷன் ஆகும். இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் லேயர் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த லேயர் 3 இது ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருந்தோம். இவனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் புதுசாக ஒன்று, அதாவது ஒப்பாசிட்டி வச்சு பண்ண போகிறேன். ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எங்கே வேணுமோ அங்கே 0ல் வச்சுக்கிறேன். 0ல் வச்சுட்டு நமக்கு எது வரைக்கும் தெரியணுமோ ஒரு 6 இல்லைன்னா 7 செகண்ட்ஸ், 6 செகண்ட்ஸ்லேயே வச்சுக்கிறேன். 6ல் வச்சுட்டு இங்கே 100 வச்சுக்கிறேன். 100 வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு அந்த கோபுரம் எப்படி வர்றது, மேலே லைட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த டிசைன் அப்படியே வெளியில் அந்த ஒப்பாசிட்டியோட வெளில வரும் 100%. அப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே இந்த பீகாக் 2 வச்சுருக்கேன். இந்த பீகாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைடில் இருக்க பீக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நான் இதுவும் நம்ம டைம்லைன் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு நான் ஒப்பாசிட்டிலே பண்ணிடுறேன். ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ 0, நமக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு 100. மறுபடியும் அடுத்த பீகாக், லெஃப்ட் சைடில் இருக்க பீக்காக்கு அதே போல் நமக்கு ஒப்பாசிட்டியை நான் இது பண்ணிக்கிறேன் 0. மறுபடியும் நம்ம எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு 100. மேக்ஸிமம் நம்ம எல்லா டிசைனில் இருக்க எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் வச்சா போதும். நார்மலாக நான்
டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஆஃப் கூட வச்சு பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ரெசல்யூஷன் வந்து ஆஃபில் வச்சு கூட பண்ணலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போது நமக்கு வந்து டிசைன் வந்து நம்ம வந்து மோஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் வச்சா போதும். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த இடத்துல தான் நான் வந்து டெக்ஸ்ட் வைக்க போகிறேன். இப்போது ஒரு நான் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் ஒரு மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு நேமும் மைக்கேல் டைப் பண்ணிக்கிட்டேன். வெட்ஸ் ஃபெலினா இப்போ வந்து நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து கேரக்டரில் வந்து நம்ம என்ன சைஸ் வேணும்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து சென்டராகவும் வச்சுக்கலாம். எவ்வளோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது விண்டோவில் போனீங்கன்னாக்கா அலைன் டூல் ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அலைன் டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு கரெக்டாக வந்து சென்டராக வந்து டெக்ஸ்ட் வர மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்துடும். இப்போது மறுபடியும் அலைன் டூலில் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த வெட்ஸ் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்பெல்லிங், அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வெட்ஸ்ன்னு போட்டுட்டு இப்போ இந்த வெட்ஸுக்கு வந்து இவ்வளோ பெரிய சைஸ் வேண்டாம், இதை வந்து நான் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிக்கிட்டு லெட்டிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இவனை செலக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக சென்டராக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஃபிட்டாக வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. மைக்கேல் வெட்ஸ் ஃபெலினான்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது, அதை வச்சு கூட பண்ணலாம், இல்லை மேனுவலாகவும் பண்ணலாம். நான் வந்து இப்போ எஃபெக்ட் வச்சு பண்ண போகிறேன். எஃபெக்ட் வந்து என்கிட்ட இல்லை. விண்டோவில் போனீங்கன்னாக்கா எஃபெக்ட் அண்டு ப்ரீசெட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போனீங்கன்னாக்கா அனிமேஷன் ப்ரீசெட்ஸ், இதுக்குள்ளே போனீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், நமக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளரில் போய்க்கிறேன். ஒரு ப்ளரில் போயிட்டு சும்மா உங்களுக்கு வந்து சாம்பிள் தான் காமிக்க போகிறேன். இப்போது இந்த ஒரு ஃபஸ்ட்டு எஃபெக்டை எடுத்து ட்ராக் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம வந்து பிகினர்ன்றதுனால உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி உங்களுக்கு புரியும், அதனால் வந்து நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு இன்விடேஷன் ஒன்று எடுத்து அதில் எப்படி மோஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். இவ்வளோதான். இது போல் நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணலாம், இல்லை வெப்பில் நிறைய நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் தான். ஃபோட்டோஷாப்பு இல்லைனா இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் வந்து ஒரு டிசைன் ஒன்று ரெடி பண்ணிக்கிறீங்க. அந்த டிசைனை வந்து லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஏஐயில் இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து மோஷனாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மோஷன் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் மோஷன் கிராஃபிக் டிசைனராக ஆகிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுக்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.